தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 5 மாநிலங்களுக்கு நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 2024ஆம் ஆண்டில் வெள்ளம், நிலச்சரிவு, புயல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு நிதி வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மொத்த தொகையான ரூபாய் 1554.99 கோடியில் ஆந்திராவிற்கு ரூபாய் 608.08 கோடியும், நாகாலாந்திற்கு 170.99 கோடியும், ஒடிசாவிற்கு ரூபாய் 255.24 கோடியும், தெலுங்கானாவிற்கு ரூபாய் 231.75 கோடியும், திரிபுராவிற்கு ரூபாய் 288.93 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஹிந்தி திணிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். இன்ப திராவிடத்தில் ஹிந்தி மொழியே, நீ இட்ட அடி வெட்டப்படும் ஹிந்தி மொழியே, துன்பம் கொடுக்க வந்த ஹிந்தி மொழியே, உன் சூழ்ச்சி பலிப்பதில்லை எம்மிடத்திலே, அன்பின் தமிழிளைஞர் தாய் அளித்திடும் நல் அமுத தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயம் எனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயம் அன்றோ என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டுள்ளனர். சென்னை ஐயப்பாக்கம் ஊராட்சியில் பெண்கள் தங்களது வீடுகளில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாசகங்களை கோலமாக வரைந்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஹிந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் கோலங்களில் இடம்பெற்றிருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.